தற்பரிசோதனை. அதாவது உங்களை நீங்களாவே சோதிக்கணும். அதுக்கு பேர் தற்பரிசோதனை. அதுக்கு பேர் என்னது? தற்பரிசோதனை. நீங்கள் ஜெபிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, வேதம் வாசிக்கிறீங்க, ஆலயத்துக்கு வர்றீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க, அது எல்லாம் நல்லது. ஆனால் இதெல்லாம் செய்வதுக்கு முன்னாலே உங்களை நீங்களாவே தற்பரிசோதனை பண்ணணும். பார்த்துக்கொள்ளுங்க. அநேக தற்பரிசோதனை உள்ளே இருக்கிறது, அது யாருக்கும் தெரியாது. அப்போ இந்த காரியம் நம்மளுக்கு ஜெபத்துக்கு தடை பண்ணுகிறது, இந்த காரியம் மேன்மை வரவிடாமல் தடுக்கிறது, இந்த காரியம் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க மாட்டேங்குது. அப்போ உங்களை நீங்களாவே அவரவர் தற்பரிசோதனை பண்ண வேண்டும். மத்தேயு 5:27-28 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம். இப்போ நம்ம எவ்வளவோ காரியங்கள் பண்ணுகிறோம் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் கர்த்தர் பார்த்துக்கொள்ளுங்க, இந்த கண்ணு மூலமாக பல நன்மைகளே செய்வது கண்ணை படைச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த கண்ணை வச்சு பிசாசு என்ன பண்ணுறான்? பாவம் செய்வதுக்கு என்ன செய்கிறான்? தூண்டுகிறான். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது என்று கேட்டால், ஒருவன் ஒரு பெண்ணை தப்பான கண்ணோட்டத்தோடு பார்த்தானா அங்கேயே அந்த ஸ்பாட்லேயே அவன் என்ன பண்ணிட்டான்? விபச்சாரம் பண்ணிட்டான், அங்கே வேசித்தனை பண்ணிட்டான். அப்போ என்ன ஆகுது? அந்த இடத்துல ஒரு பாவம் வந்துருச்சு. அப்போனா பார்வையில் வித்தியாசமாக இருக்கும். ஒருத்தர் பார்க்குற எந்த நோக்கத்தோடு பார்க்குறான், எந்த எண்ணத்தில் பார்க்குறான், அண்ணனா பார்க்குறானா, தம்பியாக பார்க்குறானா, மற்றபடி வேறு இச்சையில் பார்க்குறானா அப்படிங்கிறது அந்த கண்ணு மூலமாக பாவம் வந்துடும். அப்போனா இதுதான் இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். பார்க்குற பார்வையில் என்ன செய்வாங்க? இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டே இருக்கிறீங்க, ஒரு வால் போஸ்ட்டு, ஒரு அசிங்கமான வால் போஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துட்டீங்க, உங்கள் கண்ணில் பட்டுருச்சு. கண்டிப்பாக பார்க்க முடியும், பார்க்கத்தான் வேணும், வேறு வழியில் ரோட்டில் போகிறோம். அதை பார்த்த உடனே இதெல்லாம் ஒட்டிருக்காங்க இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்த பார்த்தோன்னா அது அப்படியே உங்கள் கண்ணில் ஜெராக்ஸாக பதிஞ்சிடும். அது இங்கே கொண்டு அதை ஒரு தடவை நீங்கள் அப்படி சிந்திச்சிருன்னு வச்சுக்கொள்ளுங்க, சோழி முடிஞ்சு. அந்த இடத்துல என்ன வந்துருச்சு? பாவம் வந்துருச்சு. அப்போ கண் மூலமாக வருகிற பாவம், இப்படிப்பட்ட காரியங்கள், இதுதான் தற்பரிசோதனை. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இடத்துல இருக்குமானால் அது எடுத்து போடணும். அப்படி எடுத்து போடவில்லை என்றால் நம்முடைய ஜெபங்களுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. சங்கீதம் 19:14 என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்களேன், அப்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவனை பிரியப்படுத்துறதுக்கு உண்டான காரியங்கள். அப்பனா உங்களுடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கிறது என்பதை அவர் பார்க்கிறார். உங்களுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷர் பேசி வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டி இருக்கிறது. அப்போ இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், உங்களுடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கிறது? அதை வாசிங்க திருப்பி. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும், என் இருதயத்தின் நினைவுகளும், என் இருதயத்தின் தியானமும், இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. உம்முடைய சமூகத்தில் அது உமக்கு பிடித்தமா இருப்பதாக, உம்முடைய சமூகத்தில் அது பிரியமா இருப்பதாக. அப்பனா கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, வாயின் வார்த்தைகள், அடுத்து என்னது? இருதயத்தின் தியானம், இருதயத்தின் நினைவு. அப்போ இதை சரி பண்ண சொல்றார். அப்போ நீ ஆலயத்துக்கு வரலாம், சர்ச்சுக்கு வரலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் வாயின் வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை வருகிறது, நீங்கள் எதை குறித்து தியானிக்கிறீங்க, அது உங்கள் இருதயத்தில் என்ன செய்யணும், அதை கரெக்ட் பண்ண வேண்டி இருக்கிறது. அடுத்து நீதிமொழிகள் 14:30 சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. பாத்தீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம இடத்துல என்ன செய்யக்கூடாது? அடுத்தவன் முன்னேற்றத்தை குறித்து நீங்கள் பொறாமப்படக்கூடாது. அப்படி பொறாமப்பட்டீங்கன்னா ஒரு வியாதி நம்மளை தேடி வருகிறது. யாரெல்லாம் பொறாமப்படுறீங்களோ, நீங்கள் பொறாமைப்படும் போது அடுத்தவன் முன்னேற்றத்தை கொடுத்து, அடுத்தவன் தொழில் முன்னேற்றத்தை கொடுத்து, அடுத்தவனுடைய படிப்பு முன்னேற்றத்தை கொடுத்து, அடுத்தவன் நல்லா இருக்கிறத குறித்து உங்கள் உள்ளத்துக்குள்ளே, உங்கள் எண்ணத்தில், உங்கள் சிந்தையில் பொறாமப்படக்கூடாது. அப்படி நீங்கள் பொறாமப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நோய் உங்களை தேடி வருது. அந்த நோய்க்கு பெயர் எலும்புரிக்கு நோய். சரிங்களா? அப்போ இதெல்லாம் தற்பரிசோதனை. அப்போ பொறாமல் உங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இதை நீங்கள் சரி பண்ண வேண்டும். அப்போ நோய் உங்களை தேடி வராமல் இருப்பதுக்கு பொறாமப்படக்கூடாது. நீங்கள் பொறாமப்பட்டீங்கன்னா நோய் உங்களை தேடி வரும். அடுத்து நீதிமொழிகள் 16:5 மனமேட்டிமை உள்ளவனவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோட கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். பாத்தீங்களா? மனமேட்டின்மை உள்ளவனுக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. அவன் தப்பிக்கவும் முடியாது. அப்பனா இன்னைக்கு உங்களுக்குள்ள பெருமை, நமக்குள்ள பெருமை, நமக்குள்ள மேட்டின்மை, நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பார்த்துக்கொள்ளும். அப்படி பெருமை இருக்கிறவங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக இருக்கு அப்படிங்கிறார்.
அப்போனா நமக்குள்ளே என்னால் தான் இது நடக்கிறது, நான் தான் இந்த காரியத்தை செஞ்சேன், நான் தான் வந்து இந்த குடும்பத்தை நடத்துகிறேன், நான் இல்லைன்னா இந்த குடும்பம் நடக்காது. அப்போ கர்த்தர் இல்லையா? இன்றைக்கி குடும்பத்தில் குடும்ப தலைவர்கள் என்னால் தான் குடும்பம் நடக்குது, நான் இல்லைன்னா இந்த குடும்பம் நடக்காது, நான் தான் அந்த கடன் அடைக்கிறதுக்கெல்லாம் உதவி பண்ணுறேன், நான் தான் வந்து லோன் அடைக்க உதவி பண்ணுறேன், நான் இல்லைன்னா அந்த லோனை அடைக்க முடியாது, நான் இல்லைன்னா இந்த குடும்பம் சாப்பிட முடியாது, நான் இல்லைன்னா இத்தனை பேர் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. அப்போ நீ யாராவது உங்கள் வீட்டில் சொன்னாங்கன்னா அவனுக்கு தண்டனை இருக்குது. அதுக்கு பேர் என்னது? மனமேட்டிமை. புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்புறம் நீ செஞ்சேன்னா கர்த்தர் செய்யலையா கேட்குறேன்? கர்த்தர் செய்யலையா? அன்றுள்ள அப்பத்தை கொடுத்து போதிக்கிற கர்த்தர், அவர் நடத்துகிறாரு. உன்னுடைய வருமானத்தில் இல்லை, உன் ஞானத்தில் இல்லை, உன் மேட்டிமை இல்லை, உன் பெருமை கிடையாது. கர்த்தர் நடத்துறாரு உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை கர்த்தர் நடத்துறாரு, உன் பிள்ளைகளை கர்த்தர் படிக்க வைக்கிறாரு, கர்த்தர் வருமானத்தை கூட்டி கொடுக்குறாரு. அதனால் வந்து நீங்கள் அப்படி சொல்லும்போது கர்த்தரை நீங்கள் ஓரம் கட்டுறீங்க, நீங்கள் உங்களே நீங்கள் பெருமைப்படுத்தி பேசுறீங்க. அது பேர் மனமேட்டின்மை. அப்படி மனமேட்டின்மை உங்களுக்குள்ள இருந்தால் நடக்கிற காரியம் என்ன? திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை. மனமேட்டிமை உள்ளவன் எவனும், மனமேட்டின்மை உள்ளவன் யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு அருவருப்பானவன். கர்த்தருக்கு நீங்க அருவருப்பா போயிடுறீங்க. அதாவது பெருமையோட மனமேட்டிமையோட நீங்க பேசுறீங்க. கர்த்தர் உங்களை வந்து அன்பா பார்க்க மாட்டார், சமானமா பார்க்க மாட்டார், உங்களை பார்க்குற பார்வை அருவருப்பா பார்த்துருவார். ஜாக்கிரதை. அதனால மனமேட்டின்மை உங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நான் தான் செய்கிறேன், நான் தான் பண்ணுறேன், என்னால் தான் வீடு கட்டினேன், என்னால் தான் இந்த வேலை கிடச்சி, நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற பெருமை மனமேட்டிமை இருந்தால் கர்த்தர் உங்களை வந்து அன்பா பார்க்க மாட்டார், பிள்ளையை பார்க்க மாட்டார், அருவருப்பா பார்ப்பாரு. ஜாக்கிரதை. அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனத்தில்? கையோட கை கோத்தாலும், கையோட கையை கோர்த்து எத்தனை பேர் உனக்கு ஜாமீன் இருந்தாலும், எத்தனை மனிதர்கள் உனக்கு இருந்தாலும், எத்தனை சொந்தக்காரர் இருந்தாலும், எத்தனை வந்தயம் போனவர் இருந்தாலும், எத்தனை செல்வந்தன் இருந்தாலும், எத்தனை அதிகாரி உனக்கு இருந்தாலும், எத்தனை ஒரு பெருமையான உனக்கு ஆள் சப்போர்ட் இருந்தாலும் நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? அடுத்து அவன் தண்டனைக்கு தப்பான். எல்லாம் ஒரு நாள் மண்டையை போற நிலைமை வந்துடும். தண்டனை கண்டிப்பாக இருக்கு. உங்களுக்கு பணபலம் இருக்கலாம், ஆள் பலம் இருக்கலாம், ஆனால் பெருமை மட்டும் இருந்துடக்கூடாது. அந்த பெருமை மேட்டுமை இருக்கும்போது கர்த்தர் நம்மளை வந்து அருவருப்பாக பார்க்குறாரு. ரெண்டாவது தண்டனை கண்டிப்பாக இருக்குது. இதை வந்து நம்ம தற்பரிசோதனை பார்க்கணும். நீங்கள் எதாவது பெருமையை பேசியிருக்கனா, ஏதாவது மனமேட்டுமையை பேசியிருக்கேன், உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். அது தவறு. அப்படி பேசிடக்கூடாது. அப்படி பேசும்போது கர்த்தர் நம்மளை அருவருப்பாக பார்த்துருவார். அதில் வந்து உங்கள் உள்ளத்துக்கு தெரியும், உங்கள் இதே தெரியும், நான் எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறேன், எதை பேசாமல் இருக்கேன், எதை நினைக்கிறேன், எதை சிந்திக்கிறேங்கிறது அவரவருக்கு தெரியும். அவரை மனசை நீங்கள் யாரை எந்த பார்வையில் பார்க்குறீங்க அவருக்கு தெரியும், எந்த மனசுக்கும் தெரியாது. அப்போ என்னாச்சுன்னா உங்களை நீங்களாகவே சோதிக்கணும். எப்படிப்பட்ட நிலைமையில் நான் இருக்கிறேன் உங்களுக்கு தற்பரிசோதனை பண்ணணும். தற்பரிசோதனை பண்ணிவிட்டு அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜெபத்துக்கு வாங்க, அதுக்கப்புறம் துதிங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார். அடுத்து சங்கீதம் 15:1-3. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யார் உம்முடைய பரலோகத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை உண்மையை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அடுத்து அவன் தன் நாவினால் புறங்குறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும், தன் தோழனுக்கு குடும்பத்துக்கு நண்பனுக்கு சித்தப்பையும் பெரியப்பையும் வந்தவன் போனவன் இருந்தவனுக்கு தீங்கு செய்யாமலும், தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நிந்தையான பேச்சை வந்து நீங்கள் ஒரு பொருட்டா எண்ணாதீங்க. உங்களை வந்து இந்த தாவீதுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டால், தாவீதுடைய அந்த 1 சாமுவேலை படித்து பார்த்தீங்கன்னா, தாவீது போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து வைவாம் பார்த்துக்கொள்ளுங்க, பேலியின் மகனே அப்படின்னு வைவாம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ கூட இருக்குன்னு வெட்ட போகிறே பண்ணுவா, சும்மாரு, இது கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறது, பேசாம்பரு அப்படின்வார் தாவீது. அது ஒரு சம்பவம் இருக்குது 1 சாமுவேல். ஏன் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம கரெக்டாக நம்ம இருக்கணும் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வசனங்கள்லாம் என்ன செய்யுது? நீ கர்த்தருடைய கூடாரத்தில் வாசம் பண்ணணும்னா நீ தேவ சம்பத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்டால் இந்த காரியத்தை செய்யக்கூடாது. திருப்பி சொல்லுங்கள், அப்போ தான் புரியும். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து 1 நீதியை நடப்பித்து 2 மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. 3 அவன் தன் நாவினால் புறங்குறாமலும் 4 தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் 5 தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆமென். நிந்தைகளை நீங்க ஒரு பொருட்டா எண்ணாதீங்க, அவமானத்தை ஒரு பொருட்டா எண்ணாங்க. எப்படி வந்து காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே, காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக காற்றடிக்கும், கண்டிப்பாக வெயில் அடிக்கும், காஞ்சி போயிடும். அது வந்து இருக்காது. அல்லேலூயா.
உங்கள் பிரச்சனைகள், உங்கள் வேதனைகளும், நிந்தைகள், அவமானங்களும் எரிக்கப்படும். ஒரு காற்று வரும், சாம்பலாகும், பறந்து போயிடும், மாறிடும். அதனால் அதை வந்து ஒரு பொருட்டாக நீங்கள் என்ன செய்யாதீங்க, எண்ணாதீங்க. அதனால் இந்த நாளிலே தற்பரிசோதனை என்பது மொத்தம் 5 காரியங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். 5 காரியங்கள் தற்பரிசோதனை. உங்களை நீங்களாகவே சோதிக்கணும். ஜெபிப்பதுக்கு முன்னால் இதில் ஏதாவது ஒரு குறைகள் நம்ம இடத்துல இருக்குமானால் ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டு நாம் ஜெபிப்போம்.